திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் உயர் திரு சி.வே. கணேசன் அவர்கள். சி.வே. கணேசன் என்னும் நான் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடன் சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். கல்வியே ஒருவரை உயர்த்தும் என்பதை உணர்ந்து MA BL வரை கற்று தேர்ந்தார். எளிய குடும்பத்தில் பிறந்து தன் திறமையால், அயராத உழைப்பால், விடாமுயற்சியால் இன்று மாண்புமிகு அமைச்சராக உயர்ந்து இருக்கிறார் நம் மண்ணின் மைந்தர். சாதாரண அடிப்படையில் இருந்து கழகத்தில் உறுப்பினராக, கிளை கழகத்தில் நிர்வாகியாக, அதற்கு பிறகு ஒன்றிய அளவில, மாவட்ட அளவில, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, அதை தொடர்ந்து இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக உயர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய உழைப்பு இல்லாமல், அவருடைய உன்னதமான செயல் இல்லாமல் இந்த இடத்திற்கு வந்துவிடும். 1989, 2004, 2016, 2021 என 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், 1996 நாடாளுமன்ற உறுப்பினர், 2001 கடலூர் மாவட்ட பெருந்தலைவர் என தொடர்ந்து மக்கள் பிரதிநிதியாக மக்கள் பணி ஆற்றுபவர். இதில் 2004ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நடந்த மங்களூர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் திரு சி.வே. கணேசன் அவர்களின் வெற்றியை முத்தமிழறிஞர் கலைஞர் குறிப்பிட்டு சொல்லும் போது, வருகின்ற 2006ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கான பிள்ளையார் சுழியே கணேசனின் வெற்றி என்று குறிப்பிட்டது அமைச்சர் அவர்களின் வெற்றி பயணத்தின் உச்சம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக சோர்வு என்ற வார்த்தையே அறியாமல் தொகுதியின் மக்களுக்காக தொடர்ந்து அயராமல் பணியாற்றும் மகத்தான மக்கள் சேவகர். திட்டக்குடி தொகுதியின் முகவரியாக திகழ்பவர். திட்டக்குடியில கணேசன் ஒரு வேட்பாளர் எப்பெல்லாம் நிக்கிறாரோ அவர் ஜெயிக்கிறார். ஒரு தனி தொகுதியில திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அவர் எப்போதெல்லாம் நிக்கிறாரோ அப்பெல்லாம் ஜெயிக்கிறார். ஆயிரக்கணக்கான வித்தியாசம் ஜெயிக்கிறார். 54 திட்டக்குடி தனி தொகுதி சி.வே. கணேசன் MA. மாண்புமிகு அமைச்சரானாலும் வந்த பாதையை, வளர்த்த மண்ணை மறவாத மனிதரில் புனிதர். தொகுதியில் உள்ள தாய்மார்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, மகனாக என இவர் தன் குடும்பத்தில் ஒருவர் என்று நினைக்கும் அளவிற்கு அனைவரிடமும் எளிமையாக பழகக்கூடிய பண்பாளர். கழக தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் கழக இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இவர்களின் நம்பிக்கையையும் அன்பையும் பெற்றவர். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் மக்கள் பணியும் நலத்திட்டங்களும் 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் மக்களிடம் முன்கூட்டியே பிரதிபலிக்கிறது. இன்னும் ஒரு சில மாதத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த திட்டக்குடி தொகுதியோட MLA யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சர் அண்ணனே கணேசன் அண்ணே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ரோடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே பண்ணி தராரு. அவர் தான் வரணும். சி.வே. கணேசன் தான். திட்டக்குடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ராஜா நம்ம கணேசன் தான். அண்ணன் கணேசன் அவர்கள் MLA வரும்னு நினைக்கிறாங்க. இங்க நிறைய செஞ்சிருக்காருங்க. கண்டிப்பா அவர் தான் வருவார். கைதூர் கணேசன் தான் வரணும். அவர் தான் எதனாலும் எங்களுக்கு எதனாலும் கேட்டா செய்யறாரு. அமைச்சர் சி.வே. கணேசன் அவரே நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காரு. மீண்டும் சி.வி. கணேசன் இப்ப இருக்கிற அமைச்சர் கணேசனே வந்து நல்லா இருக்கும். கணேசன் தான் பாருங்க. கணேசன் தான் நல்லா பண்றாரு. அவரே வந்தா நல்லா தான் இருக்கும். கணேசன் வந்தா தாராளம். இன்னும் கணேசன் வந்தா நல்லா எல்லாம் செஞ்சு தராப்ல. திரும்பி அவர் மீண்டும் கணேசன் வந்தா நல்லா இருக்கும். நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. இந்த தொகுதியை பொறுப்பெல்லாம் நல்லாவே செஞ்சுட்டு இருக்காரு. ஐயா நல்லா அவர் வந்தாவே நல்லா பெண்பட்டு தான். இன்னும் அவர் கணேசன் சார் வந்தா நல்லா தான் பண்றாரு. அமைச்சர் கணேசன் கணேசன் வந்தா தான் நல்லா இருக்கும். சரிங்களா, எல்லாத்துக்குமே நல்லது எல்லாம் பண்றாங்க. மீண்டும் கணேசன் MLA வரும் இந்த தொகுதி. கணேசன் மீண்டும் கணேசன்.
மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தொண்டங்குறிச்சி கிளை கழகத்தின் சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது.